சென்னை எழும்பூர் நீதிபதிகள் குடியிருப்பில் உள்ள குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி தயாளன் முன்னர் நடிகர் கிருஷ்ணா ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம். விவரங்கள் என்ன? போதைப்பொருள் பயன்படுத்திய தொடர்பாக நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டு, அதே போன்று போதைப்பொருள் சப்ளை செய்த, முக்கியமாக போதைப்பொருளுக்கு ஒரு டீலர் போன்று செயல்பட்ட கெவின் என்ற இந்த 2 நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நடிகர் கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்ட கெவினும் தற்பொழுது எழும்பூர் நீதிபதிகள் குடியிருப்புல நீதிபதி தயாளன் முன்னிலையில ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே வேளையில நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டதற்கு அவருடைய வழக்கறிஞர் இன்ஃபான் தினேஷ் அதற்கு ஆட்சேபனை தெரிவித்திருந்தார். ஏற்கனவே காவல்துறையிடம் ஆட்சேபனை தெரிவித்தார். தற்பொழுது அந்த நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கைக்காக காவல்துறை தற்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையில நீதிமன்ற காவலுக்கு அனுப்பக்கூடாது, அதாவது கைது செய்ததே தவறானது என்று சில சட்டப்பிரிவுகளை சுட்டிக்காட்டி அவர் வாதங்களை முன்வைக்க இருப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதற்கான ஒரு மனுவையும் நீதிமன்றத்திலே தற்பொழுது அவர்கள் நீதிபதி முன்பு அது கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இதுல நடிகர் கிருஷ்ணாவிடம் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதாவது அவர் போதைப் பொருள் உட்கொண்டிருக்கிறாரா, பயன்படுத்தி இருக்கிறாரா என்பதை கண்டுபிடிப்பதற்கான அந்த மருத்துவ பரிசோதனையில அவருக்கு மருத்துவ ரீதியான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. காவல்துறைக்கு தேவையான மருத்துவ ரீதியான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. அவர் பயன்படுத்தியதற்கான முகாந்திரம் இல்லை என்று மருத்துவனுடைய அறிக்கைகள் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அவருடைய வழக்கறிஞர் கூறுகிறார். அது மட்டுமில்லாமல் அவருடைய வீட்டில சோதனை மேற்கொண்டார்கள். சோதனையிலும் எந்த விதமான போதைப் பொருளும் சிக்கவில்லை. எனவே எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் பண பரிவர்த்தனைகள் இருந்தது என்ற ஒரு காரணத்தை கூறி அவரை கைது செய்வது, வேறு ஏதும் காரணங்களுக்காக கூட பண பரிவர்த்தனை நடந்திருக்கலாம். இதை எப்படி ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு கைது நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் என்று அவர்களுடைய தரப்புல, அதாவது நடிகர் கிருஷ்ணா தரப்புல அவருடைய வழக்கறிஞர் ஆட்சேபனை முன்வைத்திருக்கிறார். நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தக்கூடாது என்று அவருடைய தரப்புல ஆட்சேபனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கெவினும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இவர் நீண்ட காலமாகவே காவல்துறையால் தேடப்பட்டு வந்த ஒரு நபராக போதைப் பொருட்களை பெங்களூரில் இருந்து கடத்தி கொண்டு சென்னையில தொடக்கத்தில் விடக்கூடிய அல்லது பல்வேறு நபர்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு டீலராக அவர் செயல்பட்டு வந்திருக்கிறார் என்று காவல்துறை தெரிவித்திருந்தது. நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதில் எந்த விதமான ஆட்சேபனையும் அவர் தரப்புல தெரிவிக்கப்படவில்லை. நடிகர் கிருஷ்ணாவினுடைய வழக்கறிஞர்கள் தான் ஆட்சேபனை தெரிவிக்கிறார்கள். இதற்கு பிறகு ஒருவேளை நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அவரை கைது செய்தால் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தலாம் என்று தெரிவித்தால், அவருக்கு முதல் வகுப்பு வேண்டும், சிறையிலே முதல் வகுப்புக்கான அறை வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே நடிகர் ஸ்ரீகாந்திற்கும் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில இதே வழக்குல நடிகர் கிருஷ்ணாவும் ஆஜர்படுத்தப்பட்டு ஒருவேளை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டால் அவருக்கு முதல் வகுப்பு கோரியும் ஒரு மனுவை அவர்களுடைய தரப்புல முன்வைத்திருக்கிறார்கள். ஆஜர்படுத்தப்பட்ட இருவரையும் தற்பொழுது இருவரும் நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில விசாரணை தொடங்கி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.